பள்ளிக்கூடத்துக்கு நேரம் வச்சு இன்னும் எந்திரிக்கல, எந்திரிங்கடா. கேள்வி அப்படியே வாய் மேல போட்டேன்னா எந்திரினா எப்படி எந்திரிக்கிறது? எங்க அண்ணன் அவன் மூஞ்சிலதான் முழிக்கணும்னு கையையும் கண்ணையும் கட்டிட்டு போயிட்டானே. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு போக முடியுதா? நேத்து ராத்திரி கண்ணு தெரியாம காவாயில போறதுக்கு பதிலா கழுவி வச்ச கடாயில போயிட்ட கேள்வி. உங்க அண்ணன் எதுக்கு உங்க கண்ணெல்லாம் கட்டி போட்டிருக்கான்? காலையிலே அவன் மூஞ்சில முழிச்சாதான் உங்களுக்கு அப்படி ஒரு ராசி. ஓ சூப்பர் ராசி ஆச்சே. எங்க அண்ணன் மூஞ்சில முடிச்சிட்டு தான் உன் புருஷன் சண்டைக்கு போனா. உன் நிலைமை என்ன ஆச்சு? ஊர்மிளா மாதிரி கலர்ஃபுல்லா சுத்தி நின்ற, இப்போ உஜாலாக்கு மாறிட்ட. ஜனம் கொக்கரக்கோன்னு கூவுன குழி அண்ணன் முகத்துல முடிச்ச உடனே ஐயோன்னு குழி செத்து போச்சு. தம்பிகளா, உங்க அண்ணன் வந்திருக்க, எல்லாரும் முழிச்சு பாருங்க. இந்த டீயில் நிறமில்லை, இந்த டீயில் சுவை இல்லை, இந்த டீயில் திடமில்லை. ஏன்னா இது டீயே இல்லை, டீ கிளாஸ் கழுவுன தண்ணி. ஏதோ இந்த ஏழை அண்ணனால முடிஞ்சு இதுதான்ப்பா. சூடு ஆறதுக்குள்ள குடிங்க. அண்ணா நீங்க முதல்ல குடிங்க. என்ன இல்லப்பா தம்பிங்க, நீங்க குடிச்சா நான் குடிச்சா மாதிரி குடிங்க. வெள்ளச்சாமி அரை மணி நேரம் கழிச்சு ஆர்லிக்ஸ் எடுத்து சொன்னல, இந்தா எடுத்துட்டு போடா. என்ன போடான்றல இங்க வா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. தம்பி ஸ்கூலுக்கு போலியாப்பா? நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏன்பா போக மாட்டேன்னு சொல்ற? ஸ்கூல்லயே சேர்த்து விடாம வெறும் யூனிஃபார்ம் மட்டும் மாட்டி விட்டு ஸ்கூலுக்கு போனா எப்படா போவாங்க? அண்ணன் நாளைக்கு வந்து ஸ்கூல்ல சேர்த்து விட்டு ஃபீஸ் கட்டுறேன், இன்னைக்கு ஸ்கூலுக்கு போப்பா. என்னெல்லாம் போக முடியாது, ஸ்கூல் ரொம்ப தூரம். அதான் அண்ணன் சைக்கிள் வாங்கி கொடுத்தால, அதுல போப்பா. அரை மணி நேரத்துக்கு வாடகை சைக்கிள் வாங்கி கொடுத்த, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ளே அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னு கடைக்காரன் புடிங்கினாண்டா. சரிப்பா, அண்ணன் நாளைக்கு சொந்தமாவே ஹீரோ சைக்கிள் வாங்கி தரேன். நீ ஹீரோ சைக்கிள் வாங்கி தர வேணா, காமெடியன் சைக்கிள் வாங்கி தர வேணா, எனக்கு பைக் வாங்கி கொடு. அப்பதான் 4 ஃபிகரை உஷார் பண்ண முடியும். பைக் வாங்கணும்னா நிறைய காசு செலவாகுமே, அவ்வளவு காசுக்கு நான் எங்கப்பா போவேன்? பிச்சை எடுக்க போ. நான் எப்படிப்பா பிச்சை எடுப்பேன்? அம்மா தாயே நடு, ஹிந்தி தெரிஞ்சா மாதாஜி பீதாஜி நடு, ஹிந்தி தெரியலன்னா 21G 41Gல போய் ஏறா. சரிப்பா, அண்ணன் எப்படியா கஷ்டப்பட்டாவது உனக்கு பைக் வாங்கி தரேன். இப்ப ஸ்கூலுக்கு போப்பா. போறேன். தம்பி இல்லப்பா, ஸ்கூல் ரொம்ப தூரமா? நீ என்ன ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்து விட்ட, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஊராட்சி பள்ளியில சேர்த்து விட்டு இப்ப தூரமா நெக்கல் பண்றியா? இல்லப்பா, உனக்கு கால் வலிக்கும், அண்ணன் முதுகுல இருக்க, நான் தூக்கிட்டு போறேன். சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய், சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறின. ஸ்கூல் முடிஞ்சிச்சு, அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு வீட்டுக்கு போலாம். அதுக்குள்ளமா ஸ்கூல் முடிஞ்சிருச்சு? எப்படி முடியாம இருக்கும்? நீ ஊர் முழுக்க கடனை வாங்கி வச்சுட்டு எவன் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு சந்து பொந்து அப்படி இப்படின்னு பூந்து சாயங்காலம் ஆகிட்டியடா. இப்ப என்ன தம்பி பண்றது? பக்கத்து ஊர்ல வானத்தை போலன்னு ஒரு படம் வந்திருக்கான், அதுல அண்ணன் தம்பி பாசனா எப்படி இருக்குன்னு அவ்வளவு பவர்ஃபுல்லா காமிச்சிருக்காங்க, அத போய் பாக்கலாம். தம்பி என்னடா தம்பி கால் வலி தூக்குடா. டேய் எல்லாரும் இங்க வாங்க. டேய் குட்டாச்சி வாங்க. டேய் வாப்பா நீ வாங்க. வாங்கடா, உங்களுக்கு ஒரு தனியா வத்தல பாக்க வச்சு அழைக்கணுமா? டேய் அந்த சுத்தில வந்து கொடு. நீங்க போய் என்ன பர்னிச்சர் எடுத்துங்க போங்க. டேய் நில்லுடா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? போங்கடா. நீ எங்க போற? நீங்க தானே பர்னிச்சர் எடுக்க சொன்னீங்க. ஏன் இது வரைக்கும் உடைச்சல பத்தாரா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. போய் மேல ஏறி தேவையில்ல ஆணில புடுங்க போ. தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்க போ. டேய் நீ எங்க போறீங்க? ஆணி போடுங்க. ஆணியா புடுங்க வேணாம், வாங்கடா. நீங்க டேய் நீங்க தானே ஆணியை புடுங்க வேணாம் ஆணி புடுங்க வேணாம் ஆங்கில சொன்னேன். ஒண்ணே சொல்லுங்க, போய் புடுங்க. டார்ச்சர் பண்ற ராஸ்கல்.
இன்னுமா பல்லு விளக்கல? சீக்கிரம் பல்லு விளக்கிட்டு வாங்க, பக்கத்து வீட்டுல இட்லி தோசை சாப்பிட்டு வரலாம். டேய், பல்லு வளர்க்குற பிரஷுக்கும் கக்கூஸ் கழுவுற பிரஷுக்கும் உண்மையிலேயே உனக்கு வித்தியாசம் தெரியாது? கேக்குறல சொல்றான். ஏண்டா வளர்ற பசங்க நீ இவ்வளவு பெரிய பிரஷ் வாங்கி வந்து குத்துட்ட, ஒரு நாள் பல்லு விளக்கறதுக்கு 1 கிலோ பேஸ்ட் வைக்கணும் போல. கடைக்காரன் கிட்ட உன் வாயை காமிச்சிருப்ப, அதான் இவ்வளவு பெரிய பிரஷ குத்துருக்கான். புருசு பெருசா வாங்கிட்டு வந்துட்ட போல இருக்கு. இத வச்சு எப்படி நீங்க கக்கூஸ் கழுவுற பிரஷ் வாங்கினிய ஒரு கக்கூஸ் கட்டி வச்சியா? எங்க போறதுன்னு கேட்டா ரயில்வே ட்ராக்க காட்டுறேன். அங்க போய் உட்கார்ந்தா ஒவ்வொருத்தரா பக்கத்துல வந்து ஹவுரா மெயில் போயிடுச்சா, மும்பை எக்ஸ்பிரஸ் போயிடுச்சான்றா. ஒவ்வொரு தடவை நான் எழுந்து பதில் சொல்றேன். நினைச்சுவாருங்க. அது வளர்ற பசங்கன்னு கொஞ்சம் பெருசா வாங்கிட்டு வந்துட்டேன். திருப்பி கொடுத்தா கடைக்காரன் வாங்க மாட்டான். அதுக்காக நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்கன்னு. இதுல இருக்க ஒவ்வொன்னா புடுங்கி நான் பல்லு குத்த வச்சுக்கிறேன். இந்த கட்டைய ரயில்வே டைம் கேட்க வருவாங்கல்ல, அவங்கள அடிச்சு விரட்ட வச்சுக்கிறேன்னு. தம்பி,